அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிப்பது கல்வி கரையில நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வானொலியில வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் மற்றும் ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முன்னாள் டிவிஷனல் மேனேஜர் திரு சோ வினைத்தீர்த்தான் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, அவங்க பேசுறத கேட்டு ரசிக்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நூலை பற்றிய சிறு ஒரு மதிப்புரை மாதிரி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த நூல் என்னை ரொம்ப கவர்ந்தது. பெரும்பகுதி நான் தமிழ் நூல்களை தான் பகிர்ந்து வந்திருக்கிறேன். இந்த தவிர இந்த ஆங்கில நூல் அது ரொம்ப கவர்ந்ததால் இப்போ நிறைய பல நூல்களை பற்றி நம்ம பல பிரபஞ்ச விதிகளை சொல்கிறோம். லா ஆஃப் ஆவரேஜஸ், லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், law of wasted efforts, law of attraction, இது law of vibrations. இது மாதிரி பல பிரபஞ்ச விதிகள் சொல்றாங்க. அட்ராக்ஷன் சீக்ரெட் புத்தகம் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது அட்ராக்ஷனையும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனையும் லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ்னு அதிர்வுகள், நல்ல அதிர்வுகள் எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை அது கொண்டு செலுத்துது, அது சாத்தியமாக்குகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் விடுபட்ட ஒரு செய்தி அப்படின்னு இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் விடுபட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறது மாதிரி இந்த புத்தகத்தை வச்சுக்கலாம். இங்கே இணைந்திருக்கிற இனிய நண்பர்கள் பெரும்பகுதி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரோதினி பென்னுடைய அந்த புத்தகத்தை பெரும்பகுதி படித்தவர்கள் நீங்கள்லாம். இந்த பிரபஞ்சம் எதை வேண்டுகிறோமோ, எதை உள்ளார்ந்து விரும்புகிறோமோ அதை ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸு, பாசிட்டிவ் அந்த விஷுவலைசேஷன், பல டெக்னிக் சொல்கிறோம்ல, எல்லாரும் எல்லாம் அறிந்த அதன்படி நினைக்கிற போது அது கொண்டு வந்து கொடுக்கிறது. நல்லதை ஈர்க்கிறது. அந்த அட்ராக்ஷன், நல்ல சொற்களை ஈர்க்கிறது. ஈர்ப்பு விதி, இது பிரபஞ்ச விதி. இந்த பிரபஞ்சம் நம் எதை வேண்டுகிறோமோ அதை நமக்கு தருகிறது. அதை வேண்டுகிறதுக்கு முறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த புத்தகம் சொல்லுது. அதை இப்போ பலரும் நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பலரும் பல இடங்களிலும் பேசுகிறோம், எண்ணங்கள் சொல்லுகிறோம், எண்ணங்களின் வலிமை சொல்கிறோம். பல நேரங்களில் பலவற்றை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு அம்சம் விடுபட்டது அப்படின்னு தான் இந்த புத்தகத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேர் வெக்ஸ் கிங் அப்படிங்கிறவர். இணையத்தில் கிடைக்குது. ஒரு சிறு நூல் தான், ஆனால் மிக வலிமையான கருத்தை நான் அண்மையில் படித்த புத்தகங்களிலெல்லாம் சிறந்த புத்தகமாக இந்த புத்தகத்தை நான் கருதுகிறேன். நான் சொன்னேன், பல லாஸ் சொல்கிறோம். லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் சொல்கிறோம், லா ஆஃப் ஆவரேஜஸ் சொல்கிறோம், லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி பலவற்றை நம்ம பேசுகிறோம். நாங்கள் இன்சூரன்ஸில் இந்த லா ஆஃப் ஆவரேஜஸையும் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸையும் நிறைய பயன்படுத்துகிறோம். இந்த லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸு இதை சேர்ந்தது தான். நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சியில் அதை தோர்த்துட்டா அதை உடனே சூசைடு கூட பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறோம், நம்ம நீட்டில் தோல்வி அடைகிறது போது அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குது, இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றை பின்னாடி வர்றதை நினச்சி பார்க்குறதில்ல. எக்ஸாமுக்கு பயந்து நான் நேற்று கோவிலூர் பாலிடெக்னிக்கில் ஒரு ஒரு உரையாற்ற போயிருந்தேன். பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ரொம்ப குறைவாக படிக்கிற பிள்ளைங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு
கூட்டம். அங்கே அங்கே அந்த முதல்வரே ஒரு இதை பகிர்ந்துக்கிட்டாரு. ஒரு பரீட்சைக்கு பயந்து ஒரு பையன் இறந்து போயிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். ஏன்? எவ்வளவு எஃபர்ட்ஸ், வேஸ்டட் எஃபர்ட்ஸ், லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு மலர்கள் பூக்குது, அவ்வளவு மலர்களும் காயாகி கனியாகி எல்லாமே ஆயிருந்தா எத்தனை மலர் உதிர்ந்து போகுது, எத்தனை விதைகள். அந்த ஆலமரத்தில் ரொம்ப அழகான பாடல்லாம் இருக்குது, இன்னைக்கு அதுக்கெல்லாம் பகிர்ந்துக்கல. அந்த ஒரு சிறிய விதை எத்தனை பேர். அதே மாதிரி நாம் அந்த பல பில்லியன் அந்த விந்துக்களில் ஒரு விந்து தான் ஜெயித்து வந்தது. அப்போ எஃபர்ட்ஸ் எல்லாம் எத்தனை எஃபர்ட்ஸ், லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ் சொல்கிறாங்க. இத்தனையில் ஒன்று தான் ஜெயிக்கிறது. அடுத்தது அங்கேயே அதோட முடிஞ்சு போச்சா வாழ்க்கை. அது மாதிரி அந்த வேஸ்டட் எஃபர்ட்ஸு, ஆவரேஜ் எப்போ சரியாக வரும்? லா ஆஃப் லார்ஜ் நம்பர் இருந்தால் சரியாக. அதே மாதிரி இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு லா ஆஃப் வைப்ரேஷன் இருந்தால் அது சரியாக வருங்கிறார். இது ரெண்டும் இணைத்து பார்க்க வேண்டியது. நாம் எப்படி லா ஆஃப் ஆவரேஜஸையும் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸையும் இணைத்து பார்க்குறோமோ அது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனையும் லா ஆஃப் வைப்ரேஷனையும் சேர்த்து பார்க்கணுங்கிறார். இப்போ லா ஆஃப் ஆவரேஜ் என்ன சொல்கிறோம்? ஒரு காயினை சுண்டி போட்டால் உங்களுக்கு என்ன வரணும்? ஹெட் வரணும். ஹெட் வர்றதுக்கு என்ன சான்ஸு? 50% சான்ஸ். ஆனால் 10 முறை சுண்டி போட்டால் 8 முறை கூட ஹெட்ஸ் வரலாம், 10 முறையுமே ஹெட் வரலாம், ஒரு முறை கூட வராமல் போகலாம். ஆனால் 50,000 முறை சுண்டுனா அல்லது லட்சம் முறை சுண்டுனா அந்த 50% அப்படிங்கிறது சரியாக வருங்கிறாங்க. அதாவது லா ஆஃப் ஆவரேஜ் எப்போ ஒர்க் பண்ணும்னா லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இருந்தால் தான் அது ஒர்க் பண்ணுங்கிறாங்க. இது நாங்கள் இன்சூரன்ஸில் மார்டாலிட்டி தியரியில் பயன்படுத்துகிறோம், ப்ராபபிலிட்டி தியரியில் இதை பயன்படுத்துகிறோம். எப்போவெல்லாம் அதிக எண்ணிக்கை இருக்கிறதோ அப்போவெல்லாம் இந்த ஆவரேஜ் விதி சரியாக வருது. அதே மாதிரி எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்க அந்த சக்ஸஸ் ரேட்டு அதிகமாகுது அப்படிங்கிறதான் அந்த லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ். இப்போ இதே மாதிரி லா ஆஃப் ஆவரேஜையும் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸையும் இணைச்சு பார்க்குற போது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனையும் லா ஆஃப் வைப்ரேஷனையும் இணைச்சு பார்க்க சொல்கிறார். இவர் ஆசிரியர் எப்படி தொடங்குறாருன்னா, அவருக்கு ஒரு கல்லூரியில் படிக்கிற போதே இந்த இதை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அவர் கல்லூரியில் படிக்கிற போது வேலை பார்த்துக்கிட்டே படிப்பாங்க, உங்களுக்கெல்லாம் வேலை நாடுகளில் தெரியும். அப்போ ஒரு டூர் போகிறோம்ங்கிறது ஒரு முடிவு பண்ணுறாங்க. அங்கே கல்லூரியில் டூர் போகிறதுக்கு இவருக்கு ஆசை, ஆனால் இவரிடம் அதுக்கான தொகை இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? லா ஆஃப் அட்ராக்ஷன் படிச்சிருக்கார், ஈர்ப்பு விதியை படித்தவர் அவர். அதனால அந்த ஈர்ப்பு விதியில் சொன்ன விஷுவலைசேஷன் அந்த டெக்னிக்ஸ்லாம் அவர் பயன்படுத்தி அடைந்தது மாதிரியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாரதி பாடுறான். அவன் பாடுறது 1917. நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது 1947. அப்பவே சுதந்திரம் அடைந்து விட்டதாக எண்ணி பாடுகிறார். இதெல்லாம் அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் சொல்கிறோம். அடைஞ்சிட்டது மாதிரி இந்த இது தருகிறது, இந்த பிரபஞ்சம் எனக்கு தந்து விட்டது, நான் பெற்றுக்கொண்டேன், நான் நன்றியோடு இருக்கிறேன், இப்படியெல்லாம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பேச சொல்கிறாங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் 3 கருத்துக்கள் நாங்கள் கூட பேசுறது உண்டு. அதாவது 1 உணருங்கள், 2வது உருக்கொடுங்கள், 3வது உயிரூட்டுங்கள்னு சொல்கிறோம். விஷுவலைஸ் ஃபஸ்ட்டு, 2வது அது உணருங்கள். எதை உணர்றது? நான் அடையணும் நல்ல பாசிட்டிவான அந்த கோல்ஸை அடையணும்னு நினைக்கிறேன். உணருங்கள், என்னுடைய தேவை என்பதை என்ன அப்படின்னு உணருங்கள். அடுத்தது அதற்கு உருக்கொடுங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ 500 மார்க்கு
அதில் நான் 480 மார்க் எடுக்கணும்னா 480 என்று எழுதி வைங்கிறாங்க. பிள்ளை டாக்டர் ஆகணும்னா ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டி பிள்ளையுடைய படத்தை வைங்கிறாங்க. இதெல்லாம் உருக்கொடுங்கள், விஷுவலைஸ், வெர்பலைஸ்ங்கிறான் ரெண்டாவது. அதாவது முதல்ல அதை பற்றி நினைச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுங்கள். அது உருவம் கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்தா போதுமா? அதுக்கு உயிர் விட்டுங்கள். எமோஷனலைஸ்னு சொல்கிறோம். விஷுவலைஸ், வெர்பலைஸ், எமோஷனலைஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த உயிர் கொடுக்கிற போது, உயிர் கொடுக்கறதுனா செயலாற்றுங்கள். நீங்கள் நினைச்சிய அப்படி உட்கார்ந்து இருக்காத, அதுக்கான செயல்களை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது நடக்கலாம். இது மாதிரிலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பல விதங்கள்ல நம்ம பேசுறோம். இந்த ஆத்தரை என்ன பண்றாரு, அந்த டூருக்கு போனது மாதிரி நினைக்கிறாரு, அதுக்கு அனுமதி வந்தது மாதிரி நினைக்கிறாரு, கார்ல ஏறுறது மாதிரி நினைக்கிறாரு, இப்படியெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்தா இவருக்கு எதிர்பாராம இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. அவர்கிட்ட ஒரு பணத்தை பிடிச்சி வச்சிருக்கேன், அவர் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, இந்த பணம் உனக்கு சில ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு அந்த லெட்டரில் வருது. உடனே இவர் அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் சப்மிட் பண்ணி $800 இவருக்கு ரீஃபண்ட் கிடைக்குது. அந்த $800 வச்சு அந்த டூருக்கு அவர் போயிட்டு வந்துடுறார். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது அவர் என்ன உணர்றாரு, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்பொழுதும் வேலை செய்யலை, அது எப்பொழுதும் வேலை செய்யணும்னா அது ஒரு மிஸ்ஸிங் இருக்கு, அந்த மிஸ்ஸிங் பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த புத்தகம். ரெண்டாவதாக அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்ட் செய்யணும், பல நண்பர்களோட சேர்ந்து செய்யணும். அந்த ப்ராஜெக்ட் செய்யறதான் அவருக்கு அந்த டிகிரி கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் செய்கிற போது இதே விஷுவலைசேஷன் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. நண்பர்களுக்கு மாதிரிலாம் உதவுறது மாதிரியும், இவர் அந்த அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது மாதிரியும்லாம் கனவு காண்றாரு. ஆனால் அது சொதப்பிடுது, இவரால் அதை அடைய முடியலை. அதனால ஒரு பெரிய டிப்ரெஷன் நிலைக்கு அவர் போயிடுறார். அந்த போயிட்டு அவருக்கு எதுலேயுமே ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு சகோதரிக்கு திருமணம் வருது. இவருக்கு அதுக்கு போகக்கூட ஒரு பிரியம் இல்லை. ஆனால் சகோதரியில் திருமணம் இல்லை, அங்கே போய் சேர்றார். அங்கே போகிற போது உறவினர்கள் எல்லாம் அன்போடு வரவேற்கிறாங்க, மிகுந்த உற்சாகம் அடைகிறாரு, பலரையும் சந்திக்கிறாரு. அந்த திருமணம் மிக சிறப்பாக நடைபெறுது. அப்ப இவருக்குள்ளே ஒரு சில அதிர்வுகள் தோன்றுகிறது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னு சொல்றாரு. அப்ப ஒரு என்ன சொல்றாரு இந்த கதையில முதல் பகுதிகளில், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அதிர்வு உண்டு. ஒவ்வொரு அகிரடைப் பொருளாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, நமது எண்ணம், நமது செயல், நமது பேச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிர்வு உண்டு அப்படின்னு நினைக்கிறார். அந்த அதிர்வு இப்போ நம்ம 70,000 முறை நமக்குள்ளேயே பேசிக்கொள்கிறோம் என்று விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, உளவியலாளர் சொல்கிறாங்க. அந்த 70,000 தவணை செல்ஃப் டாக்ல என்ன பண்ணுறோம், எப்பவும் என்ன பண்ணுறோம், நெகட்டிவ். அதுதான் நினைக்கும், அது அப்படி நடக்காது, இது நடக்காது, அது அப்போ என்னவா நான் செய்யவா போகிறோம், இப்படி நெகட்டிவ் டாக்ஸே உள்ளே இருக்குங்கிறாங்க. அப்போ அது என்னத்தை உருவாக்கும், நெகட்டிவ் அதிர்வுகளை தான் நம்மளை சுற்றி உருவாக்கும். நம்மளுக்கு கூட இருக்கவங்கெல்லாம் உன்னால் முடியாது, நீ என்ன செய்ய போகிற, இதே மாதிரி. இப்போ பாசிட்டிவாக இதை எப்படி மாற்றுறது தான் இது. இந்த அதிர்வுகள் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றிலும் அதிர்வுகள் இருக்கின்றன. அகிரணை பொருளில் அதிர்வு இருக்கிறது. இதையெல்லாம் இவர் இங்கே சொல்கிறார். அந்த அதிர்வுகளை படிக்கிற படிப்புக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆங்கிலத்தில் சிமேட்டிக்ங்கிறாங்க. சிமேட்டிக், CEMATIC. அந்த சிமேட்டிக்கில் அதிர்வுகள், இதை பல ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. அதாவது இந்த மணலை கொட்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு நல்ல பெயினில்
ஒரு பிளேட்டில் மலரை இதை கொட்டிட்டு இந்த திட்டுறது, அந்த கடுமையான சொற்களை சொல்கிற போது அதில் வர்ற பேட்டர்ன்லாம் கோரமான பேட்டர்னாக இருக்கு. இந்த யாழ், அந்த குழல், இதை வச்சு வயலினை வச்சு வாசிக்கிற போது, இனிமையான ராகங்கள் வாசிக்கிற போது அதில் ஏற்படுகிற பேட்டர்ன்ஸு அழகழகான பேட்டர்ன்ஸ் வருது. அப்போ அதிர்வுகளில் ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறார். ஒரே ஒரு இதில் 2 இதை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஒரு 2 தகடுகள்னு வச்சுங்களேன். ஒரு தகடுல அதிர்வு கொடுக்குற போது ஒரு தகடுல தான் தட்டுறான், அது இன்னொரு தகடுல அது அந்த அதிர்வு ஏற்படுகிறது. இதற்கு வேற ஒன்று சொல்றாரு. இப்போ நம்மெல்லாம் இங்கே ஒரு வீட்டில் நம்மெல்லாம் உட்கார்ந்து பேசி சிரித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு வருஷ பிள்ளை, 1.25 வருஷத்து பிள்ளை, அதுவும் கைகொட்டி சிரிக்கிறது. அந்த பிள்ளைக்கு நம்ம இங்கே நம்ம என்ன பேசுகிறோம்னு அதுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, எதையும் புரிந்து கொள்கிற நிலையில் இல்லை. ஆனால் அந்த பிள்ளை மகிழ்ச்சியில் துள்ளுது, சிரிக்கிறது. நம்ம ஆமாம் இவனுக்கு என்ன பெருசாக புரிஞ்சது மாதிரி சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிள்ளையை தூக்கி கொஞ்சுகிறோம். அப்போ அதிர்வுகள் ஏற்படுகிறது. வெளியில் என்ன அதிர்வு இருக்கிறதோ அந்த அதிர்வு நமக்குள்ளே ஏற்படுகிறது. அது நம்மளை இயங்க வைக்கிறது. அதுதான் இந்த இது. அதில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், அந்த அதிர்வுகள் உண்டாக என்ன பண்ணணும்? இப்போ தீயதை பார்க்காதேனாரு, தீயதை கேட்காதேனாரு, தீயதை உண்ணாதேனாரு. 3 குரங்கு பொம்மைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். யாருடைய குரங்கு பொம்மைகள்? காந்தியடிகளுடைய குரங்கு பொம்மைகள். பார்க்காதே, கேட்காதே, பேசாதே. அது பேசுறது மாத்திரமில்ல, கைகள் 2 காதை பொத்திக்குது. ஒரு குரங்கு 2 கண்ணால 2 பொத்திக்குது. வாய இப்படி பொத்திக்குது. வாய் ஒன்றுதான், ஆனால் அது 2 வேலை செய்யுது. ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தகத்தில் பின்னாடி அவர் சொல்ல போறாரு. அது என்ன? ஒன்று பேசுவது, இன்னொன்று உள்ளே எல்லாம் அது வழியாக தான் போகுது. வாட் கோஸ் இன், அதான் நம்மளை உருவாக்குது, அதான் நம்மளுடைய உணர்வுகளை உருவாக்குறது. மிக அழகாக அதையெல்லாம் குறிப்பிடுறாரு இந்த புத்தகத்தில். அதிர்வு நம்ம ஒரு பாசிட்டிவ் பபிளில் எப்படி இருக்கிறது, ஒரு பாசிட்டிவ் டேங்க் மாதிரி எப்படி மாறுவது, அப்படியெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்றாரு. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, அவர்கள் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றேனார். நல்லாரை காண்பதும் நன்றே கண்களால, அவர்களை பற்றி கேட்கறது நல்லது, அவர்களுடைய குணங்களை அடுத்தவர்களுக்கு சொல்வது இனிதுனார். தீயாரை காண்பதும் தீதே, அந்த திருவில்லாத தீயவர்களை பற்றி பேசுவதும் தீதே, அவர்களோடு இணங்கி இருப்பதும் தீதே என்று நமக்கு தமிழ் என்று சொல்லிக் கொடுத்தது. எல்லாரும் அறிந்ததுகளை ஒரு முறைப்படுத்தி இந்த புத்தகம் சொல்லு. எல்லாரும் அறிந்தது தான் அந்த முறைப்படுத்தி சொல்லுகிற போது நம்ம மனசுக்குள்ள அது ரொம்ப அது ஒரு லா மாதிரி சொல்ற போது, பல தகவல்களோட சொல்ற போது அதான் நம்ம மனசுக்குள்ள போகுது. நம்மளும் முயன்று பார்க்குறோம். இப்போ அவர் அந்த எங்கே சொன்னேன், அவருடைய சகோதரியுடைய திருமணத்தில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு மறுபடி கல்லூரிக்கு வந்துட்டார். அப்போ அவருடைய மனம் முழுவதும் ஒரு நல்ல எண்ணங்களாலும் மகிழ்ச்சியாலும் அந்த அருமையான அதிர்வுகளாலும் நிரப்பப்பட்டுள்ளது. கல்லூரிக்கு வரவும் பரீட்சை வருது. பரீட்சையில் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறாரு. என்ன, இத்தனை மார்க்கு நான் எடுப்பேன் அப்படியெல்லாம் குறிக்கிறார். அந்த மார்க்கையெல்லாம் குறித்து ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அதற்காக படிக்கிறார். அந்த படிக்கிற போது அவருக்கு அங்கே மகிழ்வாக அங்கு செலவழித்தாரே, எங்கே
இந்த சகோதரியுடைய திருமணத்துல அது இவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி, அது அதிர்வு அங்கே கொடுப்பதாலே ஆல்மோஸ்ட் அவர் என்ன வாங்குறாரோ அந்த மதிப்பு எண்கள் என்ன வாங்கணும்னு எழுதி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி எழுதினாரோ அது சாத்தியமாக்குறது. அந்த மார்க் அவ்வளவு மார்க் அப்படி எடுக்கிறார். அப்படி எடுக்கிற போது அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனையும் லா ஆஃப் வைப்ரேஷனையும் சேர்க்கிற போது அது குட் லைஃப், அது சிறந்த வாழ்வாகிறதுன்னு முடிவுக்கு வர்றாரு. இந்த நூலை எழுத ஆரம்பிக்கிறார். எப்படியெல்லாம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த நூலை மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறார். அதில் அதாவது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா செய்யும்னு, எதை யதார்த்தமாக சிந்திக்கிறோரோ அதை வாழ்வில் அடைய முடியும், எதை விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும், எல்லாவற்றையும் ஈர்க்க முடியுங்கிறார். இது ஈர்க்கணும்னா அந்த அதிர்வு விதி சரியா வரணும். அன்றைய சூழலில் என்ன அதிர்வுகள் பெறுகின்றோமோ அப்படியே ஆகின்றோம். எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது. நான் சொன்னது மாதிரி நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், மனிதர்கள், செடி கொடி மணி, இதெல்லாம் நாம் கேட்கிற வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள், நமது எண்ணங்கள், நமது செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிர்வு இருக்கிறோம். நம்மளோட சுற்றி இருக்கவர்களுக்கு அந்த அதிர்வு அவர்களுடைய செயல்களுக்கு. இதை அந்த வலிமை பாசிட்டிவா இருக்க கூடுதுங்கிறார். இப்ப நம்ம பாசிட்டிவா இருக்கோம், அடுத்தவன் ஒரு நெகட்டிவ் தாட்டோட நம்மளை அணுகிறான். என்ன சொல்றாரு இவரு, நீ பாசிட்டிவ் பபிள்ல போனீனா, நீ 10,000 வாட் சொல்லவனா, ஆனா அது 10 வாட் வந்து உன்னை என்ன பண்ணிட முடியும்? நீ அது எப்படி நீ ஒன்று ஆக்கிக்கிறது? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. ஒரு தொற்று வருது, நோய் தொற்று வருது. அந்த நோய் தொற்று வர்ற போது ஒரு மழைக்கால நோய் தொற்று. அப்ப நம்ம உடலை நல்ல எக்ஸசைஸ் பண்ணி, நல்ல மூச்சு பயிற்சிகள் எடுத்து, நல்ல உணவு உட்கொண்டு, சிறப்பான எதிர்பார்த்தலோடு இருக்கிற போது அந்த நோய் தொற்று நம்மளை என்ன பண்ணும்? நீ ஒரு பாசிட்டிவ் பபிள்ல இருக்க, அப்ப ஒரு சாதாரண அதிர்வு உன்னை ஒன்றும் பண்ணாது. நீ 10,000 இது அடிக்கடி பயன்படுத்துறாரு. நீ 10,000 வாட் பவர் ஹவுஸா இருக்க போது ஒரு 10 வாட் உள்ள எதிரியை என்ன பண்ணிட முடியும்? ஒன்று அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்ப நீ உன்னுடைய மனதை முழுவதும் அன்பாலே நிறைத்து வை. நான் திரிகடிகம் ஒரு 100 திரிகடிகம் பாடல்களும் சொல்லியிருக்கேன். திரிகடிகம்ங்கிறது சங்க இலக்கியத்துல ஒன்று, சங்கம் மருவிய இலக்கியம், 14 கீழ்கணக்கு நூல்ல ஒன்று. திருக்குறள், நாலடியார், ஆச்சாரக்கோவை, ஏலாதி, சிறுபஞ்சமூலம், இந்த வரிசையில் வருவது திரிகடிகம். அந்த திருகடிகத்துல ஒரு பாடல் சொல்லுது, இருளுலகம் சேரமாட்டார்கள், பொன்னுலகம் போவார்கள். யாரு? நெஞ்சத்தில் அருளை அடைகொடாதான். அவெல்லாம் இருளுலகம் போவானா, நெஞ்சத்துல அருளை அடைகொடக்கணுமா. வாழ்வதற்காக பெருநூலை செய்யாதவனும் இவெல்லாம் இருளுலகம் நரகத்துக்கு போவானா. அப்ப மனசுல அன்பை அடைகொடுத்தவன், அன்பாலே நிரப்பியவன் பொன்னுலகம் போவான் அப்படின்னு திருகடிகம் சொல்லுது. உள்ளத்தில் அருளை அடைகொடாதானும், நெஞ்சத்தில் அருளை அடைகொடாதானுங்கிறது. அருள்னா என்ன? அருளனும் அன்பின் குழவினாங்க. அன்பு அருளாக வருது. இப்ப நம்ம வீட்டு பிள்ளை பாடுனா, அதாவது அன்புக்கு அருளுக்கு என்ன வித்தியாசம் சொல்றாங்க? அன்புனா நம்ம பிள்ளைங்க மேலையும் நம்ம இதுகள்லையும், அதாவது சுற்றத்தோட இவங்கள்ட்டெல்லாம் காட்டுறது அன்பா, அடுத்த வீட்டு பிள்ளைகிட்டையும் அன்போட இருக்குது அது அருள்ங்கிறான். இப்ப நம்ம பிள்ளை பாடுனா குரலினுது யாழினுது, அடுத்த வீட்டு பிள்ளை பாடுனா சி கத்துது. நம்ம வீட்டு பிள்ளை
சோத்து தொட்டா சாப்பிட்ற சோத்தை சொல்ற போது ஆத்து அமிழ்தி நீதினாரு, அடுத்த வீட்டு பிள்ளை வந்து தொட்டா சி எச்சி இல்லையா? இது விதியோனுங்கிறாங்க. அருளனும் அன்பின் குழவிங்க, அன்பு அருளாக மாறணுங்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில கேட்கலாம். இன்னைக்கு நம்ம வானொலியில கல்வி கரையில நிகழ்ச்சியில வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் சோ வினைத்தீர்த்தான் அவர்கள் பகிர்ந்த செய்திகளை நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்து கொண்ட சோ வினைத்தீர்த்தான் ஐயா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. com radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.